கிரிக்கெட் போர்டு வந்து இன்னுமே வந்து நாங்கள் விளாட மாட்டோம் 2026 T20 வேர்ல்டு கப் இந்தியாவுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் வந்து இன்னுமே தீர்க்கமாகும் காரணத்தினால ஐசிசி கும்பிடு போட்டு கிளம்பு ஓரமா அப்படின்னு சொல்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க பார்க்க வந்திருக்கோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை நேம் இஸ் காய் ஃப்ரம் பாலா. ஸோ இந்த ஐசிசி 2026 T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ்க்கு பதிலாக ஸ்காட்லாந்து உள்ள வருவதற்கான இப்போ எல்லா சான்சஸும் இருக்குது. காரணம் பங்களாதேஷ் இன்னுமே ஃபர்மாக இருக்காங்க அவங்களோட டெசிஷனில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே பங்களாதேஷ் சொன்னது சரிப்பா, இந்த பங்களாதேஷ் கூடயே ஒருத்தன் வந்து ஒருவேளை இந்த ஐசிசி வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்ரீலங்காவில் உங்களை விளாட வைக்கலை அப்படின்னா வந்துருங்க எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த பாகிஸ்தான் இப்போ என்னப்பா பண்ண போகுதுன்ற கேள்வி தான் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா ஹோஸ்ட் கோஹோஸ்ட் ரெண்டு பேர் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இருவரும் இணைந்து இந்த 2026 வேர்ல்டு கப்பை வந்து நடத்துகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு கப்போடைய மெயின் ஹோஸ்ட் இந்தியா தான். ஏன்னா முக்கியமான மேட்சஸ் எல்லாமே இங்கே தான் நடக்குது. கோஹோஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கோஹோஸ்டோடைய இடத்துல வேணால் எங்களோட மேட்சை நடத்துங்க அப்படின்னு பங்களாதேஷ் கேட்கும்போது அதை ஐசிசி மறுக்குது. அப்படி கோஹோஸ்டோட நேஷனில் என்ன எடுத்துக்கலை அப்படின்னா இங்கே வாடா தம்பி நம்ம ஊரில் மேட்ச் நடத்தலான்னு பாகிஸ்தான் சொன்னதை பங்களாதேஷே மறுக்குது. பங்களாதேஷ் சொல்லும்போது ஸ்ரீலங்காவில் ஒத்துக்கணும்னா எங்களுக்கு பாகிஸ்தான் இடம் கொடுத்து கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஹோஸ்டோட லிஸ்ட்லேயே கிடையாது பாகிஸ்தான். ஏற்கனவே ஸ்ரீலங்கா ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அதை வேணால் கேட்கலான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஐசிசி என்ன சொல்லுது அப்படின்னா முடியாது. ஏன் காரணம் தெரியாது. ஏன்னா அது பிசிசிஐ எதிர்த்து நீ வந்து பண்ணுவ, அவங்க நாட்டில் இருக்கிற மக்களை வந்து நீ உங்கள் நாட்டில் வச்சு இது பண்ணுவ, அப்போ உனக்கு அவன் நாட்டில் விட மாட்டான்னு நீ ஒரு பிரச்சனையை பண்ணுவ, இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமாடா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை ஐசிசி எடுக்குது. இந்த பிரச்சனை பொலிட்டிக்கலாக ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இது எங்கே மாறுது அப்படின்னா ஐபிஎல்ல விளையாடக்கூடாதுன்னு முஸ்தபிசுர் ரஹ்மான பிசிசிஐயின் பரிந்துரைப்படி கேகேஆர் விளக்குது. அந்த விளக்கலுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐபிஎல்ல நீ வந்து என் பிளேயர் விளையாட வைக்க மாட்டேன், டேய் இவங்க நாட்டில் வந்து நம்ம யாரும் ஐபிஎலுக்கு போகக்கூடாதுடா, அவங்க என்னடா சொல்கிறது அப்படின்னு. அடுத்து ஐபிஎலுக்கு இனிமேல் எப்போவுமே நாங்கள் போக மாட்டோம். அடுத்து ஐபிஎல் எங்கள் நாட்டில் வந்து ப்ராட்காஸ்டே ஆகாது, ஐபிஎல் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் நாங்கள் இன்னிலேருந்து துண்டிக்கிறோம் அப்படின்றாங்க. அதை தாண்டி ஒருபடி மேலே போய் உங்கள் கூட நாங்கள் பைலாட்ரல் மேட்சஸே விளாட மாட்டோம் அப்படின்றாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதே ஒரு 70-80 மில்லியன் US டாலர் தான் வருஷம். அதில் நீங்கள் எங்கள் கூட விளாடலனாலே உங்களுக்கு ஒரு 20-30 மில்லியன் டாலர் போயிடும் அப்படின்னு இந்த பக்கத்துலேருந்து இந்தியா வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்லி லைட்டாக ஆன்லைனில் ப்ரெஷரை போட்டு பார்க்குது. இருந்தாலும் அவங்க நகர்ற மாதிரி தெரியலை அப்படின்றது தான் வந்து உண்மை. இதில் ஒரே ஒரு கேள்வி பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு ஐசிசியை பார்த்து கேட்குது. என்னன்னா, நீ என்ன இவ்வளோ டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிற, உனக்கு என்ன இரட்டை முகம் இருக்குது, நீங்கள் அவன் பக்கம் போனால் ஒரு மாதிரி என் பக்கம் வந்து அவர் மாதிரியான ஐசிசி கேட்குது. என்ன நான் என்ன ரெண்டு மாதிரி நடந்துக்கிட்டேன் எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்ன உடனே சாம்பியன்ஸ் ட்ராஃபி எந்த நாட்டிலடா வந்து ஹோஸ்ட் பண்ண வச்சுது போன வருஷம் 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான்கிட்ட ஹோஸ்ட் ரைட்ஸ் கொடுத்தோம். சரி, இந்தியா பாகிஸ்தானுக்கு போகிறேன்னு சொல்லிச்சா போகலன்னு சொல்லிச்சா போக முடியாதுன்னு சொல்லிச்சு. நீ அப்போ அதுக்கு என்ன பண்ண? வாங்க சார், உங்களுக்கு துபாயின்னு நடுவில் ஒரு மைதானத்தில் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது, ஒரு அந்த ஊரில் நீங்கள் வந்து விளாடுங்க, உங்களுக்கு எல்லா மேட்சும் துபாய் தான். நீங்கள் ஒருவேளை ஃபைனல் போய் விளாடினீங்கனாலும் கூட மேட்ச் துபாயில் தான் சார் நடக்கும். அதுக்கு எதிராக ஹோஸ்ட் நேஷனான பாகிஸ்தானே விளாடுறதா இருந்தால் கூட ஹோஸ்ட் நேஷன் பாகிஸ்தானை விட்டு துபாய்க்கு வந்து உங்கள் கூட அது மேட்ச் விளாடுமே தவிர நீங்கள் துபாயை விட்டு நகர வேண்டாம் சார், பாகிஸ்தான் மண்ணுக்குள்ளே காலே எடுத்து வைக்க வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு கேட்குது. ஆமாம் சொன்னேன் அப்படின்னு ஐசிசி தெனாவட்டா சொல்லுது. அப்போ பங்களாதேஷ் என்ன கேட்குதுன்னா, இதை தாண்டா நான் ரெண்டு முகம்னு சொன்னேன், உனக்கு வந்து இந்தியான்னா ஒன்று நான்னா ஒன்று, உனக்கு நான் மட்டும் வந்து கசக்குதா, பங்களாதேஷ் நான் மட்டும் வந்து உனக்கு வந்து கேவலமாக இருக்குதா அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஐசிசி ஆமான்னு சொல்ல முடியாமல் என்ன சொல்லுதுன்னா, மறைமுகமாக நமக்கு புரிகிற லாங்குவேஜில் எப்படின்னா, அவன் 2.83 பில்லியன் US சும்மா சாதாரணமாக வந்து வாங்கிட்டு இருக்கிறான்டா வருஷம். நீ வந்து ஒரு 60-70 மில்லியன் US வாங்கிக்கிட்டு இருக்கிற, நீ என்னடா வந்து என்கிட்ட வியாக்கியானம் கேட்டுட்டு இருக்கிற, உனக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த இடத்துல இவங்களுக்கும் அவங்களுக்கு முதல் வித்தியாசம் அண்ட் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, அவன் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் இந்தியா, அவன் வந்து பல கோடி ரூபா சம்பளம் வாங்குறான், அவன் பல கோடி ரூபா ரெவன்யூவை ஐசிசிக்கு ஈட்டி கொடுக்குறான், நான் அவன் பக்கம் தான் நிற்பேன். அதனால் ஐயோ அவன் வராமல் போயிட்டு பல கோடி ரூபா லாஸ் ஆயிருமேன்னு நினச்சேன். இப்போ நீ வரனா எனக்கு என்ன லாஸு? பங்களாதேஷ் விளாடலன்னா உனக்கு மட்டும்தான் லாஸு, எங்களுக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீ போகலன்னா அப்போ ஸ்காட்லாந்து உன்னோட சூப்பராக எனக்கு ரெவன்யூ கொடுத்துருவான் போட அப்படின்னு ஒரு தெனாவட்டான ஒரு டிசிஷனை இன்றைக்கி ஐசிசி எடுக்குது.
அப்போ இதை நம்ம வந்து ஒரே ஒரு விதமாக தான் பார்க்கணும். எப்படின்னா, இவங்ககிட்ட காசு இருக்கு, இவன்கிட்ட காசு இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி கிரிக்கெட்டாக பார்க்கணும். எல்லா நாடையும் ஒத்துழைச்சு போக வேண்டியது ஐசிசியுடைய கடமை இன்னைக்கு. ஆனால் அதை தாண்டி ஐசிசி என்ன பண்ணுதுன்னா, ஐசிசியுடைய சீஃபாகவே ஒரு இந்தியாவின் முன்னாள் பிசிசியோடைய முன்னாள் சீஃபாக இருந்த ஒரு ஜேஷா அவர்கள் போய் இன்னைக்கு அங்கே ஐசிசி சீஃபாக இருக்கும்போது எல்லாமே ஐசிசி வந்து ஏற்கனவே இந்தியா சார்பு, அதுவும் இன்னும் இந்தியா சார்பாக போகிற மாதிரி ஒரு நிலைப்பாடையும் எடுக்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேலே ஆக்சுவலாக எந்த தப்பும் கிடையாது. பங்களாதேஷ் தென்னாவட்டுக்கு அவங்களாவே நான் வரமாட்டேன்னு சொன்னானுங்க, அது அவனுங்க எடுத்த பிரச்சனை. அதனால் இதில் வர எல்லா இதையுமே அவங்க தான் சந்திக்கணுன்ற மாதிரி நிலைமை ஏற்படுது. பட் ஒன்று ஐசிசி ரொம்ப நடுநிலைமையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். பட் பங்களாதேஷுடைய வாய்க்கு உண்மையாகவே அவங்கள போட்டு அடித்து பொழக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது.